இப்போ நான் பறிச்சிட்டு இருக்க இந்த நெல்லிக்காவை வச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். அது என்ன ரெசிபின்னு கெஸ் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி நெல்லிக்காய் ரசம். இந்த நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெல்லிக்காயில் எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபைபர், அயன், கால்சியம், விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து விட்டமின் சி அதிகமான அளவில் இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்னோட ஹெல்த், ஹேரோட ஹெல்த் அண்ட் ஐயோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நெல்லிக்காய் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நெல்லிக்காய், எண்ணெய், கறிவேப்பிலை, புளி, நல்ல மிளகு, கடுகு, சீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய், மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாகிற டைம்ல மிளகு, சீரகம், பூண்டு மூணுத்தையும் வந்து கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்தாச்சு. பேன் சூடாயிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சதுமே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கலந்துடலாம் இந்த மாதிரி. இந்த டைம்ல மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் கிரஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஃபைனா இடிக்க தேவையில்லை. கலந்துடலாம். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதங்கணும். இப்ப நாம நெல்லிக்காவை கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஆட் பண்ணிடலாம். கலந்துடலாம் இந்த மாதிரி. இந்த டைம்ல மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இப்ப இந்த நெல்லிக்காயில மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டா இருக்கு. ஆனா நெல்லிக்காய் வந்து கம்ப்ளீட்டா வேகல. நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் இந்த டைம்ல. இதுல தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கணும். நெல்லிக்காய் வந்து இனிதான் வந்து வேக போகுது. நெல்லிக்காய், பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தோட பிளேவரும் இதுல இறங்கணும். பொதுவா வந்து ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டாங்க. ஆனா இந்த ரசம் வந்து கொதிக்க விட்டாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இது இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். இது இப்ப 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ரசம். இதை இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இப்போ ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை கூட இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.